ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். சரி, போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற பென் அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒரு இங்க் பென் இல்லை ஜெல் பென் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். பால் பென் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸில் எழுதும்போது நிறைய ஜெல் பென்னும் இங்க் பென்னில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் எது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ரொம்ப நீட்டாக ரொம்ப லெஜிபிளாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். சில பேர் 2 வகையாக எழுதுகிறாங்க. ரொம்ப லீனாக எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஏ போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஒரு மீடியம் சைஸான ஏ. சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ நான் ஸ்மால் லெட்டரில் போடுறேன், இது மாதிரி லீனாக எழுதுவாங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பிக்காக எழுதுவாங்க. அது மாதிரி எழுதாமல் நீங்கள் நார்மல் சைஸாக நீங்கள் எழுதுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை அழகாக காட்டும். எப்பயுமே நம்ம டெக்ஸ்சர் அப்புறம் அதோடய ஷேப் ரொம்ப முக்கியம். அதனால் அதை மைண்டில் வச்சு நம்ம எழுத ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம தேர்ட் பாயிண்ட் போகலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நீங்கள் டிஸ்கனெக்டடாக எழுதுறதை நிறுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்படி எழுதுகிறேன்னா, இது மாதிரி எழுதும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்காது. அதோட உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக டீச்சர்ஸ்க்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணும். நீங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது மாதிரி நம்ம எழுதணுன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ரொம்ப நீட்டாகவும் லெஜிபிளாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே கண்டினியூஸாக எழுதுறதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நம்ம ஃபோர்த் பாயிண்ட் போகலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அதனால் டிப்ரெஸ் ஆகிறீங்க. ஐயோ, இது மேலே நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணுறது தவறு. அது மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே நம்மளால் கேன் டூ அப்படின்னு சொல்லி யோசித்து நம்மளால் முடியும், நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும் அப்படின்னு நினைங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். அதனால் தன்னம்பிக்கை விடாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபிஃப்த் பாயிண்ட், அதாவது என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கண்டினியூஸாக எழுதுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் நீங்கள் டெய்லி ஒரு ட்ரையல் கொடுக்கலாம். அதாவது என்னதுன்னா, இப்போ A to Z வரைக்கும் நான் எழுதுறதை கண்டினியூஸாக நீங்கள் கையை விடாமல் அப்படியே எழுதுங்க. அது மாதிரி Z வரைக்கும் நான் இப்போ எழுதியிருக்கேன். ABCDE வரைக்கும் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் Z வரைக்கும் கண்டினியூஸாக அப்படியே எழுதுங்க. அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேப் இங்கே நான் கேப் பாருங்கள். நான் விட்டுருக்க கேப் கம்மியாக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் விட்டு எழுதணும். ரொம்ப சில பேர் இவ்வளோ கேப் விட்டு எழுதுவாங்க. அது ரொம்ப தப்பு. இது மாதிரி நீங்கள் கேப் விட்டு எழுதும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அதை ஸ்பாயில் பண்ணும். அதனால் நீங்கள் அப்படி ப்ரிஃபர் பண்ணாமல் நான் இங்கே சொல்லியிருக்க மாதிரி இது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது டெய்லி இது மாதிரி A to Z கண்டினியூஸாக விடாமல் எழுதி அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கர்சிவில் எழுதணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.